ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆத்தென்டிக் மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பாவ் பாஜி செய்யறதுக்கு 8லேருந்து 10 பீன்ஸ், 4 பெரிய பெங்களூர் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் கொடமிளகா, 2 பெரிய வெங்காயம், 100 கிராம் பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாஜியோட ஒரிஜின் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? மும்பை டெக்ஸ்டைல் மில்ஸ் ஒர்க்கர்ஸோட ஒரு குவிக் டைம் லஞ்சுக்கான டிஷ் தான் இந்த பாவ் பாஜி. பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் உருகுனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா சேர்த்துக்கலாம். மிளகா வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நல்லா கூல் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான மசாலா ரெடி. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கிற பாவை ஸ்லைஸ் பண்ணி அது மேலே போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பராக மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான பாவ் பாஜி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதாஸ் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in our next video. Thank you.